தலைவர் பாருங்க, கோவாவுக்கு லோடு ஏற்றி தயாராகி நின்றுட்டாப்புல. ஆமாம் நண்பா, கோவாவுக்கு லோடு நண்பா, லோடு ஏற்றியாச்சு நண்பா. ஆமாங்க நண்பா, லோடு ஏற்றி தயாராகி எடை போட்டுனா நிற்கிறாப்புல. பில்லு வரணும், பில்லு வந்துட்டு தான் நண்பா கிளம்புறது. ஆமாங்க நண்பா, வாங்க ட்ரிப்பை பார்ப்போம். கோவா ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணியாச்சு நண்பா. ஆமாங்க நண்பா, பேக்கேஜ்லேருந்து கோவா நண்பா. ஆமாங்க நண்பா, குஜராத் நண்பா. பேக்கேஜ் வந்து கோவாவுக்கு போயிட்டுருக்கோம் நண்பா. ஆமாங்க நண்பா, இப்போ நேராக என்ன பண்ணணும்னா வச்சுக்கோங்களேன், நேராக போயிட்டு இந்தியன் ஆயில் பங்கில் போயிட்டு ஒரு 120 லிட்ரு டீசலை போட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான் நண்பா, அப்படியே மெதுவாக. ஆமாங்க நண்பா, இப்போ தக்கேஜிலேருந்து பரோஜி போகணும் நண்பா. பரோஜிலேருந்து அதுக்கப்புறம் சூரத்து, பல்சானாலேருந்து நவாப்பூர் இப்படி போயிட்டு இருக்க வேண்டியதான் நண்பா. அந்த ரூட்டு தான் நண்பா. ஆமாங்க நண்பா. ஆமாம் நண்பா, குஜராத்தில் நண்பா. இப்போ பரோஜி தாண்டி ஒரு 20 கிலோமீட்டரில் நண்பா, சூரத்து போகிற வழியில் நண்பா. ஆமாம் நண்பா, சரியான டிராஃபிக் நண்பா. ஆமாங்க நண்பா, இங்கே பாருங்க நண்பா எவ்வளோ டிராஃபிக்ன்ட்டு. ஆமாங்க நண்பா, வாங்க நண்பா கோவா போகிறோம். கோவா பயணங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாங்க விட்டு இப்போ வந்து என்ஜாய் பண்ணுங்க. இங்கே பாருங்க நண்பா எவ்வளோ டிராஃபிக் பார்த்தீங்களா இல்லையா? டிராஃபிக் பாருங்கள் எவ்வளோ டிராஃபிக்னு பார்த்து. இந்த பாலை வேலை நடந்துக்கிட்டு இருக்கு நண்பா. ஆமாம் நண்பா, அதனால் வண்டி பூரா ஜாம் ஆகிட்டே இருக்கு நண்பா. சரிங்க, நமக்கு முன்னாடி ஒரு பொந்து டாப்பில் நண்பா. தலைவர் ரெண்டா இப்படி இருக்கீங்க? டி ரோட்டில் போடா, எனக்கு ரோடே இல்லைடா. நண்பா எவ்வளோ டிராஃபிக்னு கொஞ்சம் விட்டா போடும், இந்த தலையை பூந்துருவான் நண்பா. ஆமாம் நண்பா, மகாராஷ்டிராக்காரன் பூந்துருவான். கொஞ்சம் விட்டா போதும் நண்பா, இந்த வாங்கி தலையிலே நம்மளை அடித்து விரட்டிடுவான். இங்கே இவனுக்கே போடவே கூடாது நண்பா, அடித்து போயிட்டே இருக்கணும் நொறுக்கி இந்த வாங்கி அப்படின்னு. ஆமாம் நண்பா, குஜராத்தில் நண்பா டிராஃபிக் ஆனால் அப்படி தான் நண்பா. இந்த ஊரில் மட்டும் டிராஃபிக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சரியான வேறு லெவலில் டிராஃபிக் ஆகிடும் நண்பா. இங்கேயும் சரி, பெங்களூர்லேயும் சரி, இந்த மாதிரி பெரிய பெரிய ஊர்லாம் சரி நண்பா, டிராஃபிக் ஆகிடுச்சுன்னா வேறு லெவலில் டிராஃபிக் ஆகிடும் நண்பா. ஆமாம் நண்பா, இந்த பாலம் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு நண்பா, பரோஜி தாண்டி. அதான் நண்பா, அதனால இப்போ ரெண்டு போல் டிராஃபிக் ஆகுது நண்பா. ஆமாம் நண்பா, பார்த்துக்கோங்களேன் எப்படின்னு. அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சு நண்பா. பில்லுலாம் வாங்கியாச்சு, அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கோம். அப்படியே போயிட்டு கரெக்டாக ஒக்காய்க்கு முன்னாடி வயரால் போய்ட்டு டீசல் அடிச்சுட்டு ஒரு 120 லிட்டர் டீசல் அடிக்கணும் நண்பா. அடிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான் நண்பா. அடுத்து எங்கன்னா ஜல்கி போயிட்டு டீசல் அடிக்கணும் நண்பா. ஆமாங்க நண்பா, வாங்க நண்பா ட்ரிப்பை பார்ப்போம். பாருங்க நண்பா எவ்வளோ டிராஃபிக்னு பாருங்க நண்பா. பாருங்க நண்பா, பாலத்து ஆடா ஆப்பில் ஆடா விட்டாங்க ஆப்பில். பாருங்க நண்பா எவ்வளோ டிராஃபிக்கு ஃபுல்லாக. எப்படி ஒரு 5 கிலோமீட்டர் கிட்ட வண்டி அடிக்குது நண்பா. டிராஃபிக் நேரத்தில் எப்படி போகிறது? என்ன இது கொடுமையா? ஐயா, லாரிக்காரங்களுக்கு அந்த சோதனையா? பாரு நண்பா எவ்வளோ டிராஃபிக் பாருங்க நண்பா. குஜராத் அந்த பாலம் வேலை நடந்துக்கிட்டு நண்பா, அதனால நண்பா எவ்வளோ டிராஃபிக். ஆமாம் நண்பா, பாருங்க இன்னும் டிராஃபிக் முடியவே இல்லை பாருங்க நண்பா. அப்படியே அப்பா ஆப்பில் ஆப்பில் டே ஆடா. நண்பா டிராஃபிக் முடிஞ்சிருச்சு பாருங்கள். இவ்வளோ தூரம் டிராஃபிக் நண்பா, பார்த்தீங்களா இல்லையா? வாங்க அடுத்து பார்ப்போம், டீசலை போடுவோம். அடுத்து டீசலை போட்டு கிளம்பி போயிட்டே இருக்கோம். வாங்க சாகரி காட்டு நண்பா. ஆமாம் நண்பா, இது அங்கே தெரியுது பாருங்க, அதுதான் சாகரி காட்டு நண்பா. ஆமாங்க நண்பா, அந்த காட்டில் தான் மேலே ஏறி போகணும் நண்பாங்க. அதான் நண்பா பாட்டு வந்துருச்சு நண்பா. அங்கே பாருங்கள் பேரிக்காடு மாதிரி வச்சுருக்காங்க, அதான் நண்பா பாட்டு. அதை தாண்டி போகணும், காசு 50 ரூபா கொடுக்கணும் நண்பாங்க போலீஸ்காரங்க. 50 ரூபா காசு கொடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருக்காங்க நண்பா. அவங்க நிற்கிறாங்க பாருங்கள், அவங்க தான். ஆமாம் நண்பா, அதான் காசு கொடுத்தாச்சு நண்பா. கிளம்பி போயிட்டுருக்கோம் நண்பா. நண்பா காட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு நண்பா. ஆமாங்க நண்பா, எப்படியும் ஒரு
2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருக்கும் நண்பா. ஆமாங்க நண்பா. காடு அந்த மலையை ஏறி அப்படியே இறங்கணும் நண்பா. ஆமாங்க நண்பா. அப்படியே போயிட்டுருக்கோம். ஏன்னா ஸ்பீடு போயிட்டுருக்கு பாருங்கள் வண்டி. அவ்வளோதான் 10-5 தான் நண்பா ஸ்பீடு, அதுக்கு மேலே ஏறாது. ஆமாங்க நண்பா. காற்றுனா அவ்வளோ மெதுவாக தான் நண்பா வண்டி ஏற்றணும். ஆமாம் நண்பா. பாருங்கள் வேறு லெவலில் இருக்கா தீவு. ஆமாம் நண்பா. இது வந்து என்ன ஸ்டேட்னு வச்சுக்கோங்களேன் நண்பா, மகாராஷ்டிரா நண்பா. ஆமாம் நண்பா. அது மகாராஷ்டிராவுக்குள்ளே போய்ட்டு இருக்கோம் நண்பா. இப்போ பிரேக் நண்பா. வாங்க நண்பா. ஸோ சேர் நண்பா. வேறு லெவலில் நண்பா. யூ எப்படி வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு நண்பா. பாருங்க நண்பா. வண்டி கவுந்துருச்சு நண்பா. ஆமாங்க நண்பா. ஆமாம் நண்பா. நண்பா பார்த்து கொஞ்சம் காட்டில்னா மெதுவாகவே இறங்குங்க, கியரில் இறங்குங்க. ஆமாம் நண்பா. பாருங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிடுச்சுன்னு பாருங்கள். ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா வச்சுங்க, நம்மள மட்டும் இல்லை நண்பா, நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருக்கும் பாதிக்கும் நண்பா. ஆமாம் நண்பா. கொஞ்சம் சேஃப்டியாக இருங்க நண்பா. ஆமாம் நண்பா. சேஃப்டியாக வண்டி ஓட்டுங்க. காட்டுலன்னா மெதுவாக இறங்குங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆமாங்க நண்பா. இங்கே பாருங்கள் எப்படியாப்பட்ட இறக்கத்தில் ஒரு எப்படி போயிட்டுப்பான்னு தெரியல ஆயிடுச்சு. பாவம் நண்பா. தண்ணி வந்துட்டா நண்பா கொஞ்சம் மேலே ஏறிக்கிட்டு இருக்கோம். ஆமாம் நண்பா. இன்னும் காடு கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. மேலெலாம் ஆடுலாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க நண்பா. ஆடு மாடு எல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க. ரைட்டை அணைச்சி விட்டேன் நண்பா. ரைட்டில் ஒரு வண்டி வரும் நண்பா. இந்த வண்டிக்காரனை அணைச்சி விட்டேன் நண்பா. அதனால் லெஃப்ட் இறங்கிட்டேன் நண்பா. ஆமாம் நண்பா. இந்த வண்டிக்காரன் ஏற முடியாமல் அணைச்சி விட்டேன் நண்பா. ஆப்போசிட்லேயும் வண்டி வருது, நம்மளும் இப்படி போயிட்டுருக்கோமா, அதனால் லெஃப்ட் ஏறி வரவும் ஏறிட்டேன் நண்பா. நான் அணைச்சி விட்டேன் நண்பா. ஆமாம் நண்பா. எப்படி இருக்குது பாருங்க வேறு லெவலாக. ஆமாம் நண்பா. பெரிய ஃபாரஸ்ட்டு இந்த மாதிரி ஹில்ஸ்லாம் வந்துருச்சுனாவே வண்டி மெதுவாக தான் நண்பா போவோம். ஆமாம் நண்பா. எக்ஸ்ட்ரா கியரு இல்லைன்னா 10 கியரு. ஆமாம் நண்பா. அந்த இதெல்லாம் போவோம். ஏன்னா வச்சுக்கோங்களேன் 25 டென்னு இருக்குல்ல, அதனால நண்பா. அதே மாதிரி நியூட்ரு இறக்கத்துலேருந்து நியூட்ரு அடிச்சு விட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் வேறு லெவலில் போகும் நண்பா. ஆமாம் நண்பா. அப்படின்னா அம்மா என்ன நண்பா. ஆமாம். எப்படி ஆனால் நியூட்ரெலாம் அடிச்சு விட்டேன்னா எப்படி 80-100 குறையாமல் போகணும் நண்பா. ஆமாம் நண்பா. அதான் மைலேஜ் கொடுக்க முடியும். அதனால் மைலேஜ் கண்டினியூ எடுப்போம் நண்பா. ஆமாம் நண்பா. வண்டி வந்து இவ்வளோ ஸ்லோவாக போகிறதுனால நண்பா அவ்வளோ சீக்கிரமாகவே இந்த திருடைங்கன்னா நம்மளை வந்து லாக் பண்ணிடுறாங்க, டக்குன்னு மேலே ஏறிடுறாங்க. இல்லைன்னா நம்மளை வந்து லாக் பண்ணி அடித்து செல்லு காசுலாம் பிடிங்கிடுறாங்க. இந்த மாதிரி பண்ணுறது நண்பா. அந்த மாதிரி காட்டுலன்னா காடு செக்ஷன்லலாம் வண்டி இப்படியே தான் ஸ்லோவாகவே தான் போகும். அப்படியே 10-5 இதில் தான் போகும். அதனாலே நண்பா. ஆமாங்க நண்பா. அதனால் கொஞ்சம் காடு செக்ஷன்லாம் கொஞ்சம் பார்த்து தான் ஓட்டுவாங்க எல்லாருமே சேஃப்டியாக. ஆமாங்க நண்பா. திருட்டுலாம் அதிகமாக இருக்கும்ல, அதனால். ஆமாங்க நண்பா. நீங்கள் எதுவும் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா கொஞ்சம் அனுபவத்தோடு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே போங்க நண்பா. காட்டில்னா 4-5 ஏரியா திருட்டு ஏரியாலாம் இருக்குது, அந்த ஏரியாலனா. ஆமாங்க நண்பா. ஆமாங்க நண்பா. காடு செஞ்சுக்கிட்டு வந்தாச்சு நண்பா. ஆமாங்க நண்பா. இந்த காட்டில் ஒரு 3 கோயில் இருக்கும் நண்பா. ஆமாம் நண்பா. கீழே 2 கோயில் இருக்கும் காட்டு ஸ்டார்டிங்கில். ஒரு அல்லா கோயில் ஒன்று இருக்கும், சிவன் கோயில் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காட்டு சென்டரில் இந்த ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும் நண்பா. ஆமாம் நண்பா. வேறு லெவலில் இருக்குப்பா கோயில். சின்னோண்டு கோயில் தான், ஆனால் சக்தி வாய்ந்த கோயில் நண்பா. ஆமாங்க நண்பா. ஆஞ்சநேயர் அப்பனை கும்பிட்டு தான் நண்பா போகணும். அப்பனே நான் கும்பிடும் அப்பனே நல்லபடியாக எனக்கு ஒரு புது கும்பிடும் அப்பனே. ஆமாங்க நண்பா. அப்பன்ட்டு வணங்குங்க நண்பா. சாமி கும்பிட்டாச்சு நண்பா. சாமி பிட்டு இருக்கிற நண்பா. ஆமாம் நண்பா. பல நண்பா. இன்னும் பாருங்கள் நண்பா. காடு சென்டர் நண்பா. ஆமாம் நண்பா. தலைவன் பாருங்கள் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காப்புல காட்டுக்குள்ளே, நடு காட்டுக்குள்ளே. வேறு லெவலில் நண்பா. இந்த மாதிரி நண்பா லைஃப் வேணும். நீட்டா காட்டுக்குள்ளே வேறு லெவலில் அப்படியே ஏதாச்சும் ஒரு தொழிலை பார்த்துக்கிட்டு அப்படியே நீட்டாக இருக்கணும். நண்பா குட்டிங்க. ஆமாம் நண்பா. தனிமையை தான் நண்பா வேறு லெவலில் நண்பா காட்டுவோம் பண்ணி நண்பா. நண்பா கீழே மகளால் லைட் நண்பா. ஆமாம் நண்பா. இப்போ எங்கிட்ட போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன் மாலைக்கான் நண்பா. மாலைக்கான் தாண்டி மண்மேடு கிட்டே போயிட்டுருக்கோம் நண்பா. ஆமாங்க நண்பா. இன்னும் நமக்கு சீரடி இன்னும் ஒரு 60-70 கிலோமீட்டர் இருக்கும் நண்பா. ஆமாங்க நண்பா. அப்படியே போயிட்டே இருக்க வேண்டிய நண்பா. நண்பா அடுத்து என்னன்னு போகிறோம். ஹாய் நண்பா. 2ஆம் நாள் கரெக்டாக சாயங்காலம் 5 மணி நண்பா. 5-5:30 இருக்கும் நண்பா. ஆமாம் நண்பா. லைட் ஆகிடுச்சு நண்பா. நேற்று நைட்டு தூங்குறப்ப என்ன ஆச்சு தெரியுமா, கதை வேறு மாதிரி வச்சு நண்பா. ஆமாங்க நண்பா. செல்லு தண்ணிக்குள்ளே விழுந்துருச்சு நண்பா. பக்கெட்டுக்குள்ளே விழுந்துருச்சு நண்பா. செல்லு விழுந்து டிஸ்பிளே தெரியாமல் போச்சு. அதுக்கப்புறம் இங்கே டெம்பூர்னி வந்து மத்தியானம் 12 மணிக்கெலாம் வந்துட்டு அதுக்கப்புறம் செல்லை வேலை பார்த்துட்டு கிளம்பவே 4:30 மணி ஆயிடுச்சுங்க நண்பா. ஆமாங்க நண்பா.
நண்பா செல்லு வேலை பார்த்துட்டு கிளம்பி போயிட்டுருக்கேன் நண்பா. டைம் இஸ் கோல்டு நண்பா. ஆனால் டைம் மிஸ் பண்ணிட்டேன் நண்பா. செல்லு நல்லா போச்சு நண்பா. பரவாயில்ல நண்பா, நடக்குதே நடக்கும், பார்த்துக்கலாம் வாங்க. சரி நண்பா. நண்பா வணக்கம் நண்பா. எங்கே இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், பாகல்கோடுக்கு இன்னொரு 40 கிலோமீட்டருக்கு முன்னாடி நிற்கிறோம், பிஜாப்பூர் தாண்டி. ஆமாம் நண்பா, குப்ளி போயிட்டுருக்கோம் நண்பா. குப்ளி அடுத்தது அங்கோலா, அடுத்தது கோவால நண்பா. ஆமாங்க நண்பா. இப்போ பாருங்கள், கடல் மாதிரி ஏறி நண்பா பாகல்கோட்டுக்கு முன்னாடி பார்த்துக்கோங்க. இப்படி இருக்கு பாருங்க, செழிப்பமாக இருக்காங்க நண்பா. ஆனால் நல்லா தண்ணி போக்குவரத்து எல்லாம் செழிப்பமாக இருக்கு நண்பா. நம்ம ஊர்லலாம் மழை பெஞ்சே கொள்ள வருஷமாக வச்சு கொள்ள இருக்கு. இங்கே பாருங்க, இந்த சைடும் சரி, ரைட் சைடும் சரி, லெஃப்ட் சைடும் சரி பாருங்க. இந்த பாலமே எத்தனை கிலோமீட்டர் இருக்கு பாருங்களேன். பாலம் மட்டுமே ஒரு 4-5 கிலோமீட்டர் இருக்கும் நண்பா. 4-5 இல்லை, ஒரு 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருக்கும் நண்பா. ஆமாங்க நண்பா. அது நண்பா கிட்டத்தட்ட கண்ணுக்கு எட்டின வரையுமே ஏரியா தான் இருக்குது, தண்ணியாக தான் இருக்குது, கடல் மாதிரி இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஏரி நீங்கள் பார்த்துருக்கீங்களா தமிழ்நாட்டில்? பார்த்துதாங்க. ஓரத்துலேயே எவ்வளோ ஆழம் பாருங்க நண்பா. ஆமாம் நண்பா, போஸ்ட்டு மரம் கம்பியே முழுங்கிருச்சு பாருங்க நண்பா. ஆமாம் நண்பா, ஓரத்துலேயே இவ்வளோ ஆழமாக இருக்கு பாருங்க. பாருங்க, கடல் மாதிரி இருக்கு உள்ள, வேறு லெவலில் நண்பா. பார்த்துக்கணும் நண்பா. இப்போ எவ்வளோ தூரம் பாலம் பாருங்க நண்பா. இந்த பாலம் மட்டும் ஒரு 3-4 கிலோமீட்டர் இருக்கும் நண்பா. ஆமாங்க நண்பா. பார்த்தீங்களா? வாங்க நண்பா, குப்ளி வந்தாச்சு நண்பா. அடுத்து நம்ம எங்கே போகணுன்னா எல்லாப்பூர் போகணும், அங்கோலா போகணும். அடுத்தது தான் நண்பா கோவா. ஆமாங்க நண்பா. இப்போ குப்ளி போயிட்டுருக்கோம், குப்ளி ரிங்கு ரோட்டில் போயிட்டுருக்கோம் நண்பா. அடுத்து எல்லாப்பூர் ரோட்டில் திரும்பி போயிட்டுருக்கோம் நண்பா. ஆமாங்க நண்பா. இங்கே பாருங்க, எங்கே தமிழ்நாடு வண்டி ஒன்று நிற்கிது பாருங்க. பாருங்க, ஆக வண்டி பதிஞ்சுக்கிச்சு நண்பா சைடில் நண்பா. இந்த மாதிரினா வண்டி பதிஞ்சு ரோட்டில் போயிட்டுருக்கோம் நண்பா. ஆமாம் நண்பா. ஆக நாயை பார்த்தீங்களா இல்லையா? மழை பெய்யுது நண்பா. ஆமாம் நண்பா. எல்லாப்பூர் ரோட்டில் போயிட்டுருக்கோம் நண்பா. இங்கேருந்து அங்கெல்லாம் வரையும் ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான் நண்பா. ஆமாம் நண்பா. ஹீல்ஸாக தான் இருக்கும் ஃபுல்லாக, வேறு லெவலில் இருக்குது நண்பா. வண்டி ஓட்டி அடிஞ்சாக இருக்கும். நாங்கள் இதான் இங்கே தான், இங்கே பார்த்தீங்களா இல்லையா? இங்கே தான் மூக்கு பென்ஸ்லாம் பார்க்கலாம். மூக்கு பென்ஸ் வண்டியை நண்பா. வேறு லெவலில் நண்பா வண்டி, அந்த வண்டி நண்பா. ஏங்குற வண்டி கவுந்துருச்சா நண்பா. சரியான டிராஃபிக் நண்பா, நின்றுக்கிட்டு இருக்கோம் நண்பா. ஆமாங்க நண்பா. அந்த ட்ரெயின் நிற்கிது பாருங்கள் நண்பா. ஆமாங்க நண்பா. அவன்கிட்ட நினைக்கிறேன், கவுந்துருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பேர் டிராஃபிக் நிற்கிறோம் நண்பா அங்கிட்ட. அவன் எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள் நண்பா. இதுக்கு முன்னாடியே டிராஃபிக் நண்பா. அங்கே 1 மணி நேரம் நின்னோம். இப்போ அடுத்த இடத்துல நிப்பாட்டிட்டு இருக்காங்க நண்பா. எல்லாப்பூர் காடு நண்பா, காடு போகிற வழியில் நண்பா. எல்லாப்பூர் இன்னும் 32 கிலோமீட்டர் தான் இருக்குது பார்த்துக்கோங்க. அங்கோல இன்னும் 111 கிலோமீட்டர் தான் இருக்குது நண்பா. ஆமாங்க நண்பா. ஒரு ரோடு தெரியுது பாருங்கள் நண்பா. ஆமாங்க நண்பா. அந்த வண்டி வருது பாருங்கள். அந்த ரோட்லாம் நண்பா இப்போ திருப்பி விட போகிறாங்களா நண்பா நம்மளை. இப்போ பாருங்க, ஒரு வண்டி போயிட்டுருக்கு நண்பா. அதெல்லாம் திருப்பி விட போகிறாங்களாம். அதில் போனால் 5 கிலோமீட்டர் சுத்தம். அதெல்லாம் ரோடு எப்படி இருக்குன்னு தெரியல. ஆமாம் நண்பா. அதனால் வெயிட் பண்ணுவோம். இந்த சைடு வண்டி எடுத்துட்டாங்கன்னா இங்கிட்ட விட்டுருவாங்க. அதனால் வெயிட் பண்ணுவோம் நண்பா. ஆமாங்க நண்பா. தான் நண்பா, ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்தாவே தான் நண்பா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நண்பா. ஆமாம் நண்பா. ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா வச்சுக்கோங்களேன், நம்ம அங்கே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப பிரச்சனையாக நண்பா. நண்பா, லாரி தொழிலோட லைஃப் நண்பா, நம்ம மாப்பிள்ளையோட லைஃப் தான். ஆமாங்க நண்பா. நண்பா इसलिए और ट्रैफिक बना ये रास्ता में गाड़ी जाएगा बड़ा गाड़ी जाएगा। हाँ ठीक है, कोई नहीं प्रॉब्लम। ठीक है ना, थैंक यू। हाँ जैन, हाँ इसलिए अंगोला हाँ जैन, थैंक यू। हाँ அதில் போக முடியாதாமே. சரி இங்கே பார்த்தீங்களா, இதில் போக முடியாதா? எப்படி போகிறேன்னு தெரியல நண்பா.
பார்ப்போம் நண்பா, கேட்டு பார்ப்போம் யாருக்கும் முக்கியம். ஆமாங்க நண்பா. ஹையருங்கிற ஊரில் திருப்பி விட்டாங்க நண்பா. ஆமாம் நண்பா, எனக்கே தெரியாது நண்பா அந்த ஊர் எங்கிட்டு இருக்குன்னுட்டு. ஆமாம் நண்பா, அந்த ஊருக்குள்ளே திருப்பி விட்டாங்க நண்பா. அப்படி போய் தான் எல்லா பேர் போகணும் அப்படின்ட்டு. இப்போ அதனால் அந்த ரோட்டில் போய்ட்டுருக்கோம் நண்பா. இந்த ரோடு எனக்கே தெரியாது நண்பா, ஃபஸ்ட் டைம் வந்துக்கிட்டு இருக்கேன். எப்படி இருக்குது என்ன எதுன்னு தெரியல நண்பா. ஆமாம் நண்பா, பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாக காடு தான் நண்பா, ஃபுல்லாக ஃபாரஸ்ட் தான் நண்பா. ஏற்கனவே போன ரோடு மாதிரியே இருக்கு நண்பா, டாண்டோலி பேப்பர் மில்லுக்கு போன ரோடு மாதிரியே இருக்கு நண்பா எனக்கு நம்ம பார்க்க. ஆமாங்க நண்பா, இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு தான். ஆமாங்க நண்பா, ஒரு வண்டி கூட காணும் நண்பா, 1-2 வண்டி தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு காடு நண்பா. ஆமாம் நண்பா, எல்லாப்பூர் ரோடு நண்பா. ரோடு மாற்றி விட்டு இப்போ இந்த ரோட்டில் வந்தாச்சு நண்பா. ஆமாம் நண்பா, ரோடு மாற்றி விட்டு இந்த ரோட்டில் வந்தாச்சு நண்பா. திக் காடு நண்பா. ஆமாம் நண்பா, எதுக்கும் இந்த ரோட்டில் போகக்கூடாது, தனியான போகக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எதுக்கும் துணிஞ்சிடும் அப்படின்னு துணிஞ்சாச்சு நண்பா. எதாக இருந்தாலும் அப்பே சிவே இருக்காங்க நண்பா, பார்த்துக்கலாம் நண்பா. அப்பே இருக்கப்போ நம்ம எதுக்கும் பயப்படுவோம் நண்பா. ஆமாம் நண்பா, காடு பாருங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஃபாரஸ்ட் தான், வேறு லெவலில் இருப்பாங்க நண்பா. கர்நாடகானாவே குழப்பம் நண்பா. ஆமாம் நண்பா, கர்நாடகானா கொஞ்சம் சேஃப்டியாக நண்பா போகணும். ஆமாம் நண்பா, சரியான காடு நண்பா. சரிங்க, காருக்காரன் எங்கே ஏறி வராமல் இதான் நண்பா வருவாங்க. பார்த்தீங்களா இல்லையா, பகல் ஆத்மி நண்பா. கேட்கறேக்கா பை நண்பா, கோவா மாதிரி போயிட்டு இருக்கேன் நண்பா. என்ன நண்பா இது நண்பா, கோவாவுக்கு முன்னாடி பாலம் உடஞ்சிருக்குன்னாங்கல்ல. ஆமாம் நண்பா, அந்த பாலம் இந்த பாலம் தான் நண்பா. நம்ம நாமக்கலுக்கு டிரைவர் கூட போயிட்டு பாலம் உடஞ்சி கீழே மாட்டிக்கிட்டாங்கல்ல, இந்த பாலம் தான் நண்பா. ஆமாம் நண்பா, பாருங்களேன் எப்படி உடஞ்சிருக்குன்னு. பழைய பாலம் நண்பா, அதனால நண்பா உடஞ்சிருச்சு அவ்வளோ சீக்கிரமாகவே. பாருங்க எப்படி உடஞ்சிருக்குன்னு. இதில் தான் மாட்டிக்கிட்டாப்புல நண்பா. நல்ல வேலைக்கு அவருக்கு உயிருக்கு எந்த பாதிப்பும் இல்லை, வண்டி மட்டும்தான் இதாகிடுச்சு. ஆமாங்க நண்பா, இந்த பாலத்தை பாருங்களேன், இந்த பாலம் தான் பாலம் முடிச்சு அதோட நண்பா. நண்பா, கோவாக்குள்ளே வந்தாச்சு நண்பா. ஆமாம் நண்பா, பாருங்க வேறு லெவலு தான். போடுங்க, ரோடுனா சின்ன சின்னதாக தான் இருக்குது நண்பா. ஆமாம் நண்பா, கொஞ்சம் ஹில்ஸாக தான் இருக்குது, ஆனால் பரவாயில்ல, பார்த்து பிடிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமாம் நண்பா, ஃபஸ்ட் ட்ரிப் நண்பா, வேறு லெவல் நண்பா. கோவா ஃபஸ்ட் ட்ரிப் போகிறேன் நண்பா. ஆமாங்க நண்பா, தான் நண்பா. கோவா பார்த்தீங்களா இல்லை எப்படி இருக்கு, வேறு லெவலில் இருக்கா பாருங்க வியூனா. ஆமாம் நண்பா, பாலத்தெல்லாம் பாருங்க நண்பா, பிரிட்டிஷ்காரன் பாலமாக இருக்குது நண்பா, அந்த காலத்தில் இருக்க பாலம் நண்பா. ஆமாம் நண்பா, பழைய பாலம். ஆமாங்க நண்பா, காலையில் கரெக்டாக ஒரு 5:30 மணி இருக்கும் நண்பா. ஒரு 6-7 மணிக்கு இல்லைன்னா கம்பெனிக்குள்ளே போயிடணும் நண்பா. ஆமாங்க நண்பா, எம்ஆர்எஃப் கம்பெனிக்கு போய்ட்டு நாங்கள் இறக்கிடுவாங்களோட ஒரு 10-11 மணிக்குள்ளே. ஆமாம் நண்பா, அப்படியே அதை தாண்டி வந்தால் ஒரு காடு வந்துடுச்சு நண்பா. ரைட்ரா ஏத்துறா மாப்பிள்ளை ஏறு அப்படின்ட்டு மாப்பிள்ளையை கரன்னு ஏற்றிட்டு மேலே போயிட்டு நண்பா. ஆமாம் நண்பா, மேலே போயிட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு முன்னாடி போனவர் போய் நின்றுக்கிட்டாப்புல நண்பா. நின்றுக்கிட்டோன்னே ஏன் நண்பா கேட்குறீங்க. அதுக்கப்புறம் டக்குன்னு எக்ஸ்ட்ராவை போட்டு திருப்பி ஆன் பிரேக்கை போட்டு அதுக்கப்புறம் ஏற்றினேன் நண்பா. ஆமாங்க நண்பா, ஏன் நண்பா கேட்குறேன். ஆமாம் நண்பா, பூராமே கோவா தான் நண்பா, கோவாக்குள்ளே தான் இந்த ரோடு. ஆமாங்க நண்பா, நம்ம கோவாவில் போண்டாங்கிற ஊருக்கு நண்பா லோட இறக்க போகிறோம். பார்த்தீங்களா இல்லை என்ன ஸ்பீடில் மேலே ஏற்றிக்கிட்டு இருக்குன்ட்டு. அதான் நண்பா ஸ்பீடு 5-10 தான் ஸ்பீடு. ஆமாம் நண்பா, 5-10 தான் ஸ்பீடு. ஆமாம் நண்பா, இந்த ஸ்பீடில் தான் ஏறுவோம். உங்களுக்கு வீடியோ பெருசாக இருக்கனால இதை ஓட்டி விட்ருக்கேன் நண்பா. ஆமாங்க நண்பா, ஆமாம் நண்பா, ஸ்பீடு பண்ணி விட்ருக்கேன், மித்தபடி ஒன்றும் இல்லை நண்பா. ஆமாம் நண்பா, அவ்வளோதான். அந்த அதோட காடு இறங்க போகிறோம் நண்பா. ஆமாம் நண்பா, ஏற போகிறோம், ஏறி முடிய போகிறோம். அதுலேருந்து காடு இறங்கிட்டு
போயிட்டே இருக்க வேண்டியதான் நண்பா. ஆமாங்க நண்பா, இது பூராமே கோவா தான் நண்பா. ஆமாங்க நண்பா. நண்பா பார்க்கிங் வரப்போகிறோம் நண்பா. ஆமாங்க நண்பா, கோவா வந்துருச்சு. பார்க்கிங் வரப்போகிறோம். பார்க்கிங் வந்தாச்சு வாங்க. நண்பா பார்க்கிங் எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. எம்ஆர்எஃப் பார்க்கிங் நண்பா. ஆமாம் நண்பா. அவ்வளோ நண்பா, பில்லுனா கொண்டு போய் கொடுத்துட்டு என்ட்ரி பண்ணிவிட்டு. ஆமாம் நண்பா, அதோட முடிஞ்சு ட்ரிப்பு முடிய போது. அங்கே பாருங்கள் நம்ம வண்டி நிற்கிது. அதான் நண்பா நம்ம வண்டி. கோவா ட்ரிப்பு வெற்றிகரமாக முடிஞ்சு நண்பா. ஆமாம் நண்பா, ஆனால் வேறு லெவலில் நண்பா அட்வென்ச்சராக இருந்துச்சு. ரோடுனா வேறு லெவலில் ஈஸியாக இருந்துச்சு. பரவாயில்ல. ஆனால் வரப்போ 2 ஆக்சிடென்ட் நண்பா. பாவம் நண்பா, 2 பேர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. அப்செட் ஆகிடுச்சு சாகரியில் ஒன்று. அதுக்கப்புறம் இங்கே அங்கோலாவுக்கு முன்னாடி லைட்டாக ஒன்று அப்செட் ஆகிடுச்சு வண்டி. ஆமாம் நண்பா, கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க வண்டியை. நான் கொஞ்சம் தூக்கம் தான் நிப்பாட்டி கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க நண்பா. ஆமாம் நண்பா, வெற்றிகரமாக ட்ரிப்பு முடிஞ்சு நண்பா. அடுத்து எப்போ ட்ரிப்பு என்னன்ட்டு பார்த்து சொல்கிறேன் நண்பா.